ஹாய் வீவர்ஸ், வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. கேஸில் செய்கிறத விறகு அடுப்பில் வச்சு செஞ்சு பார்த்தா அதோட சுவையே வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்கிறோம். நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நாங்கள் மொத்தமாக செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம். நல்லா எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு வெள்ளாரியை போட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வெள்ளாரியை நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்போட சுவையும் அதிகமாக இருக்கும். பட்டை ஜாமாவும் அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் போடுறது என்னென்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதை முன்கூட்டியே தனியாக அரைச்சி வச்சிடணும். நல்லா அந்த பெரிய வெங்காயம் வதங்கி நல்லா இது போல் ப்ரௌன் கலரில் இஞ்சி பூண்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்டுருவாங்க. அந்த மிளகு சீரகம் கடைசியாக தான் போடுவாங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு போடும்போது ஸ்டார்டிங்கில் மிளகு சீரகம் நவந்துடுறது சேர்த்து போடுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். அதனால் கடைசியாக மிளகு சீரகம் பச்சை வாசம் அடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மிளகு சீரகம்லாம் போட்ட பிறகு இந்த பேஸ்ட்டை போட்டோன்னா அடுத்து தக்காளியை போட்டு மீண்டும் நல்லா வதக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு சுவை அதிகமாக இருக்கும். சரியாக வதக்கலைன்னா டேஸ்ட்டும் குறைவாக தான் இருக்கும். லியோ பாருங்க, லியோ தேவையான அளவு உப்பும் இப்போ போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டு திரும்பி நல்லா கிளறி விட்றோம். கருவேப்பிலையே இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிலை போட்டுடணும். போட்டு திரும்பி நல்லா கிண்டி விடணும். ரியாவை சேர்ந்து போடுறாங்க. போதும் பாருங்க பாருங்க, லியோவும் அம்மும் வந்துட்டாங்க பாருங்க. கறிவை மாற்றினாலே லியோ என்ன வேணும்? சிக்கன் இல்லைனா வீட்டில் கண்டு விட்றா. சரி பாருங்க, நல்லா வதங்கின பிறகு நல்லா சுத்தம் பண்ணி வச்சு நல்லா நாட்டுக்கோழியாக அப்படி இருக்குண்டா எடுத்து போட வேண்டியதான். நல்லா வெடைக்கோழி. ஏன்னா நல்லா கோழியாகவும் சின்ன கோழியாக ஒரு 3/4 கிலோ பதத்தில் வாங்குங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கிலோலாம் இருந்தால் அது கறி நல்லா இருக்காது. இது ரெண்டுமே சின்ன கோழி 3/4 கிலோ அளவு தான் இருக்கும் ஒரு கோழிங்க. வேணாம் விடுவோம். சரிங்க போகிறோம். ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள கவுச்சி கொஞ்சம் போயிடும். அதுக்காக மஞ்சத்தூள் சிக்கன் போட்டோன்னே அடுத்து மஞ்சத்தூளை சேர்த்தணும். ஏன்னா இது எல்லாமே பபியோட சமையல். பபி இப்படி தான் செய்வார். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா கிண்டியாக இருப்பாங்க. ஏன்னா லைட்டாக அடி பிடிச்சிட்டா ஸ்மெல்லு வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே நல்லா கிண்டிட்டா ஒன்றாகாது. நல்லாயிருக்கும். நல்லா அடியோட நல்லா கிண்டுறாப்புல பாருங்கள். மிளகாத்தூள் ஒரு 5 கரண்டி மிளகாத்தூள் போடுறோம். பாருங்க, அமுல் தான் போகிறாரு இன்றைக்கி. அமுல் தான் சமையல். ரியா 4 சரி போதும் ஊற்றிடணும். இதெல்லாம் ரொம்ப அடி பிடிச்சிடும். அதனால் தண்ணியை ஊற்றிடுறோம். தண்ணி குழம்புனால தண்ணி கொஞ்சம் நிறையாவே நாங்கள் இந்த வாட்டி போடுறோம். தண்ணி குழம்பா வச்சு சாப்பிட்ணும். பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கொதிக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதித்த பிறகு தனெல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக எல்லாம் முடிஞ்சு கொத்தமல்லியை அமுல் தான் போடுது. பார்த்துக்க, அவ்வளோதான். கறி குழம்பு ரெடி ஆகிட்டு. நன்றி, வணக்கம்.